இங்க பாருங்க, give the result but don't use the calculator அப்படின்னு இந்த அக்கா சொல்றாங்க. கால்குலேட்டரை யூஸ் பண்ண வேண்டாம். யூஸ் பண்ணாம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிப்போம். 25 மைனஸ் 5 இன்ட்டு 5 பிளஸ் 5 என்ன வரும்? ஒரு கொஸ்டின்ல இந்த மாதிரி சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் இதெல்லாம் கலந்து இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனை பண்ணணும். சரிங்களா? மல்டிப்ளிகேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணிட்டும் சப்ராக்ட் பண்ணலாம், இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணிட்டும் ஆட் பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு தான் முக்கியத்துவம். அதுக்கப்புறமா ஆட் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணாலோ சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். போர்ட் மாஸ்னு ஒரு ரூல் இருக்குங்க. BODMAS. பி ஃபார் பிராக்கெட். பிராக்கெட்ல நிறைய டைப் இருக்கு. சர்க்குலர் பிராக்கெட், கர்வ்லி பிராக்கெட், ஸ்கொயர் பிராக்கெட். பிராக்கெட் இருந்ததுன்னா அந்த ஆர்டர்ல சால்வ் பண்றது. O ஃபார் ஆஃப். ஆஃப்ன்ற வார்த்தை இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது. D ஃபார் டிவிஷன். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஒரு கொஸ்டின்ல எல்லாம் கலந்துருக்கும் போது இந்த வரிசையில போகணும். ஆனா கடைசியில அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும் எக்ஸெப்ஷனல் நீங்க மாத்திக்கலாம். ஆட் பண்ணிட்டும் சப்ராக்ட் பண்ணலாம், இல்ல சப்ராக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணலாம், சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஆனா இந்த ஆர்டரை மாத்தக்கூடாது. டிவைட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு நீங்க மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் ஓகே. அப்ப நான் என்ன பண்றீங்க? மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பாக்குறேன். எஸ் இருக்கு, அதை முடிச்சிடுறேன். 5 × 5 25. மிச்சத்தை எடுத்து எழுதுறேன். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யுங்க. இது ரெண்டையும் 25 25 போச்சுன்னா 0 ஆட் பண்ணிக்கங்க 5. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 0 + 5. 0 எதை ஆட் பண்ணாலும் பக்கத்துல இருக்க நம்பர் தான் ரிசல்ட்டா வரும். ஆன்சர் 5ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல நான் ஆட் பண்ணிட்டு அப்புறம் செப்பரேட் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பிளஸ்ல இருக்கு, இதுவும் பிளஸ்ல இருக்கு. ஆட் பண்ணா 30, அதுக்கப்புறம் 25 மைனஸ் பண்ணிட்டீங்கனாலும் சேம் 5 தான் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன்.